अस्मद्गुरुपरम्पराय नमः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि जयत्याश्रितसन्त्रासन् द्वान्तविध्वंसनो देहः प्रभावान् सीतया देव्या परमव्यो भास्करः कुशन्तं राम रामेति मधुरं मधुराक्षरं मारुह्यकविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं मञ्जलानन्दनं वीरं जानकीशोकनाशनम् कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम् श्रीराघवं दशरथात्मजम् अप्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुभागवरविन्ददलायताक्षं रामं निशाचरविनाशकरं नमामि असाध्यसाधकस्वामिन् असाध्यं तव किं वद रामदूतकृपासिन्धो मत्कार्यं साधय प्रभो இதே தாரை எதிர வரா என்ன சுக்ரீவன் சொன்னதை கேட்டு தாரை லக்ஷ்மணனுக்கு முன்னால அவன் கோபத்தை அடக்கி சமாதானப்படுத்தக்கூடிய ஒரு அபிப்பிராயத்தோடு தாரை போறா லக்ஷ்மணனுக்கு முன்னால. ரொம்பவும் லக்ஷ்மணவதி அவள் வந்த அந்த நடை அவள் வந்த கோலம் இதை வர்ணிக்கிறார் வால்மீகி. சாஹ பிரஸ்கலந்தி மதவிக்வலாக்ஷி சாஹ பிரஸ்கலந்தி மதவிக்வலாக்ஷி பிரலம்ப காஞ்சி குணஹேமசூத்ர சா பிரஸ்கலந்தி மதவிக்வலாக்ஷி प्रलंब कांची गुण हेमसूत्र सलक्षण्णां लक्ष्मण सन्निधानं जगामतारा नमितांगयट्टिः सलक्षणा लक्ष्मण सन्निधानं जगामतारा नमितांगयट्टिः. நவரசம் ராமாயணத்தில் இருக்கு. ஒரு இடத்துல ஹாஸ்ய ரசம் சூர்பனகிட்டேன்னு அன்னைக்கு பார்த்தோம். அது மாதிரி இங்கே சிங்கார ரசத்தை கொண்டு வர்றாருங்க வால்மீகி. அவள் அந்த தாரை நடந்து வந்ததை இதை தனி ஸ்லோகியில் எடுக்கிற வியாக்கியானத்தில் பகவத் விஷயத்தில் எடுக்கிறா. விதியினால் பெடை மணக்கும் மென்னடைய அன்னங்கள் மதியினால் குரல் மானாய் உலகிறந்த கள்வர்க்கு மதியிலேன் வல்வினையேன் மாளாதோ என்று ஒருத்தி மதியெல்லாம் உள்கலங்கி மயங்குமாலின் நீரே. இதை திருப்பாவை வியாக்கியானத்தை எடுக்கிறார். நோற்றுச்சோருக்கும் புகின்ற அமனாய் மாற்றவும் தாராரோ வாசல் திருவாதார். அங்கே சொல்லிச்சே தேற்றமாய் வந்து திருவையிலோர் எம்பாவாய் அப்படின்னா வெளியில் இருக்கிற பெண்மக்கள்லாம் தன் தோழிகள்லாம் உள்ள படுத்துட்டு உறங்குகின்ற பெண்ணை எழுப்புகின்ற பொழுது நீ சதஸ்தியாக எழுந்து வர வேண்டும், தூக்கத்திலேருந்து எழுந்து வரவ தார வந்த மாதிரி வராதே அப்படிங்கு. ஏன்னா ராமாயணத்தையும் பகவத் விஷயத்தையும் சேர்த்து அப்படி கோர்த்து அப்படி அனுபவிச்சிருக்கா நம்ம ஆச்சாரியெல்லாம். சா பிரஸ்கலந்தி மத விக்வலாட்சி பிரலம்ப காஞ்சி குண ஹேமசூத்ரா சலக்ஷணா லக்ஷ்மண சந்நிதானம் ஜகாமதாரா நமிதாங்க இஷ்டிகி எழுதுகிறார் ஸ்லோகம். எந்த கட்டிலேருந்து கீழே இறங்கி வராளாம் அவள். ஏன்னா சயன கிரகத்தில் சுக்ரீவனோடு போகத்தை அனுபவித்துருந்தவள் அதே கோலத்தில் வரா. தளர்ந்த நடையோடு வராளாம். இந்த ஸ்லோகத்தை அப்படியே அதை டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிற சிரமம். சம்ஸ்கிருதம் தெரிஞ்சுவான் என்ன புரிஞ்சுக்கலாம். தளர்ந்த நடையோடு வராளா. நெடுநாள் பர்திரு போகத்தில் இருந்ததாலே தளர்த்த நடை மத விக்வலாட்சிங்கிறார். மதுபானம் பண்ணியிருந்தால மத்தையா இருந்து அப்படி கண் சுழல்றது அப்படியே நடந்து வரா. அது படுக்கையில் பிறண்டு படுத்திருக்கிறா. பிரலம்ப காஞ்சி கூட ஹேமசூத்ரான் இடுப்பில் போட்டுருக்கிற உட்டியானம் அதெல்லாம் அப்படி இந்த கொக்கியெல்லாம் கழண்டு கயிறெல்லாம் கழண்டு காலில் விழுந்து தொங்கிட்டே வருதான். பிரலம்ப காஞ்சி குண ஹேமசூத்ரா. காஞ்சி குண ஹேமசூத்திரம்னா காலில் தடுக்கிறது. அதையும் இழுத்துட்டே ஒரு ஆளா மெல்ல.
இதுலேருந்து காளிதாசன் எடுக்கிறான். இந்த ஸ்லோகத்திலேருந்து, ராமாயண ஸ்லோகத்திலேருந்து இது சொல்லச்சி ஞாபகம் வருது. காளிதாசன் என்ன பண்ணுறாருன்னா, அதை கொஞ்சம் வேறு நிமிஷம் அப்படி சித்திரம் பண்ணி காளிதாசன் அவனுடையதான அழகாக அங்கே சொல்கிறான். பார்வதியும் சிவபெருமானும் கல்யாணம் பண்ணிட்டு வீதி வர பார்வதி பரமேஸ்வரால் ஊரில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பார்க்கறதுக்காக இப்படி வரபோது மேரு பருவத்தில் மகாநகரத்தில் ஹிமவத் பருவத்தில் பார்க்க ஒரு ஆளாக அன்னாரும் வரச்ச ஸ்திரீகள் எல்லாம் அந்த தம்பதிகளை கல்யாண கோலத்தில் பார்க்க வரும்போது ஒரு சர்க்கம் போட்டிருக்கா காளிதாசன். இதுக்கு ஸ்திரீகள் எல்லாரும் அவசரமாக சிவபெருமான் தாண்டி போயிட்டு போகிறாரு, இந்த தம்பதிகளை தரிசனம் பண்ணணுமேனுங்கிறதுக்காக ஓடி வரச்சே ஆபரணம் கூட சரியாக போட்டுக்கல. அந்தந்த ஆபரணங்களை எப்படி போட்டுக்கணுமோ அப்படி போட்டுக்கல. உத்தியானத்துக்கு கூட சரியாக போட்டுக்கல. இடுப்பில் கட்ட போச்சே வாசலில் வந்துடுத்து ஊரலங்கிறதுனால அப்படியே ஓடி வந்தா. கொக்கியை மாட்டாத வந்துட்டா. ஒட்டியான காலில் விழுந்து புறாடுறது தவிர்க்கிறது அப்படியே வந்தான்னு எழுதுறான். இது ராமாயணத்துலேருந்து இந்த தாரவந்தத்தை எடுத்து காளிதாசன் போட்டது. காளிதாசன் எப்படின்னா, சுவாமி தேசிகன் என்ன பண்ணார்னா, யாதவாபேதத்தில் கிருஷ்ணன் ருக்மிணியை கல்யாணம் பண்ணிட்டு வரார். அவர் கொஞ்சம் நல்லா அழகாக அதை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துறாருங்க. ருக்மிணி கல்யாண ஊர்வலம் வாசலை வந்துடுத்து. அந்த துவாரகையில் இருந்த ஸ்திரீகள்லாம் பார்க்க ஓடி வராளாம். ஒரு ஸ்திரீ என்ன பண்ணான்னா, அதாவது ஒரு காதில் தோடு போட்டுங்க, இன்னொரு காதில் போட்டுக்கா அவனு விட்டான். ஆமுச்சதாடங்கமனங்க சக்கரம் கர்ணேன கைவல்ய விபூஷணேன. ஒரு காதுக்கு வைரத்தோடு போட்டுண்டா, இன்னொரு காதுக்கு போட்டுக்குள்ள ஒருவரை வந்துட்டதுனால அப்படியே ஓடி வந்துட்டானா. ஆமுச்ச தாடங்கம் அனங்க சக்கரம்ங்கிறார் தேசிகன் வைராகி சீரர். அனங்க சக்கரம்னா காதில் தோடு போட்டுள்ளதுமே மன்மதனுடைய தேருடைய சக்கரம் அப்படி வந்துடுறதாங்க. அப்படி இந்த சிங்கார ரசம் அப்படியே ஓடி வந்துட்டா. ஒரு காதுக்கு போட்டுக்கலையேன்னா நன்னா இருக்குமான கர்ணேன கைவல்ய விபூஷணேன வேதாந்த தேசிகன். காதுக்கு எல்லாமே நன்னா இருக்குன்னு ஒரு காதுக்கு தோடு இருந்து ஒரு காதுக்கு தோடு இல்லாமல் போனால் கூட நல்லா இருக்கும். அது மாதிரி யாரான்றதால் ஒரு காதுல மாத்திரம் தோடு போட்டு கடுக்கன் போட்டுக்கிறது நம்ம நாள் நாகரிகம் சொல்கிறோமோனோ பலராமனை படுத்தா இருந்தான். ஒரு காதுக்கு தான் கடுக்கன் போட்டு இருப்பாரா, இன்னொரு காதுக்கு கடுக்கன் கிடையாது. திருமங்கையாழ்வார் சொல்றார், அதை ஒற்றை குழையும் நாஞ்சிலும் ஒரு பால் தோன்றத்தான் தோன்றி வெற்றி தொழிலார் வேல்வேந்தர்வின் பால் செல்ல வெஞ்சமத்தை செற்ற கொற்ற தொழிலானை செந்தி மூன்றுமில் இருப்ப கற்ற மறையோர் கண்ணபுரத்து அடியேன் கண்டு கொண்டேனே. திருக்கண்ணபுரம் பாசரத்தை சொல்றார், ஒரு காதுக்கு தான் கடுக்கன் பலராமனுக்கு மற்றொரு தோளில் கலப்பை சாத்தின்னு இருப்பாங்க. இங்கே வர்ணிக்கிறார் தேசிகன் வர்ணிச்சார். மூர்த்தி வேகமாக ஓடி வந்தாலாம். ஒட்டியானம் காலில் விழுந்தது, தடுத்தது. பகவானை சேவைக்கு வச்சு எல்லாம் அனுகூலமாக இருக்க வேண்டாமா? இந்த ஒட்டியானம் விழுந்து காலை தடுக்கலாமா? அவ காரியத்தில் லோகத்தில் பார்க்கிறார். அது ஏன் காலில் விழுந்து ஒட்டியானம் தடுத்ததுன்னா, சுவாமி தேசிகன் அழகாக ஒரு கற்பனை இங்கே. பிரணாமயோக்யேயம் இதீவமத்வா பிரணாமயோக்யேயமிதீவமத்வா பபாத தஸ்யாச்சரணாம்புஜே தத். அது என்ன நினைச்சா, அந்த ஒட்டியானம் அச்சேதனமாக இருந்த கூட இவள் கிருஷ்ணன் சேவிக்க போறவள், கிருஷ்ணன் சேவிக்க போற பரம பக்தியான இவ காலில் விழுந்தா நமக்கு மோட்சம்னு அவ காலில் விழுந்து ஒட்டியானம். பாகவதாவுடைய திருவடி ஆசிரிச்சா மோட்சம்னு. பிரணாம யோக்கியேயம் இதீவமத்வா பபாத தஸ்யா சரணாம்புஜே தத்னு. கண்ணனை சேவிக்க போறவாளுக்கு தான் ஒட்டியானம் இப்படி காடி விழுந்ததுன்னா அது அது தடுக்கலை, அவளை நமஸ்காரம் பண்ணுறதுன்னு. அது மாதிரி இது இங்கே ராமாயணத்துலேருந்து காளிதாசன் இருக்குன்னா, காளிதாசன் சிவபெருமானும் பார்வதியும் வரத்தை வர்ணிச்சார், ருப்பணியும் கிருஷ்ணன் வரத்தை தேசிகன் வர்ணிச்சார். அப்படி போடுது அப்படி சொல்ல சா பிரஸ்கலந்தி மதவிக்வலாட்சி பிரலம்பகாஞ்சி குணகேம சூத்ரா சலக்ஷணா லக்ஷ்மண சன்னிதானம் ஜகாமதாரானமிதாங்க எட்டி. சலக்ஷணாங்கிறார் வால்மீகி. பயமா போச்சு.
சலக்ஷணம்னா அங்கேதான் அர்த்தம் சொல்றது கஷ்டம். பர்யங்காசனத்திலேருந்து வர லட்சணம் தெரியுதுன்னா படுக்கையிலேருந்து வந்தால் என்னென்ன லட்சணங்கள் உண்டோ அந்த லட்சணத்தோடு வரானா அதுக்கு மேலே சொல்ல வேண்டாம். அதை பார்த்து வால்மீகி என்ன சொல்கிறாராம், லக்ஷ்மண சன்னிதானம் ஜகாம, லக்ஷ்மணனுக்கு முன்னால் இப்படி போகிறாளே 13 வருஷ காலம் தன் மனைவியை பிரிஞ்சு அவளை பற்றி நினைக்க கூட இல்லாமல் அப்படி இருக்கக்கூட லக்ஷ்மணன் முன்னாலே அவன் போகிறானே. ஜகாம தாரா நமிதாங்க இட்டிகி பதம் போடுறார் வால்மீகி. அங்க இட்டிகி அந்த கொடி போன்ற உடம்பை உழைச்சிட்டு தலையை குறிஞ்சிட்டு போனான், தலையை குறிஞ்சிட்டே போனான்னா. வியாக்கியானத்தில் எழுதுறா திருவாய்மொழியில அஞ்சிரைய மடனாராய் இளையத்தாய் அந்த அந்த பதிகத்தில் அதை மென்னடை எண்ணங்களாச்சே நமிதாங்க இட்டிகின்னு உடம்பாகிற இஷ்டி இருக்கே அது வணங்கி போறது. ஏன்னா உருகுபதத்திலே விளைத்த மூங்கில் போலே, உருகுபதத்திலே விளைத்த மூங்கில் போலேன்னு தமிழ்ல மூங்கில் கழிய பல்லாக்கெல்லாம் வளைக்கிறாள், பல்லாக்காக வளைப்பா, நல்லா இளைச்சா இருக்குச்சா உழைச்சி வச்சா அப்படியே இருக்கும். அது மாதிரி எப்படி இருக்கான்னா உருகுபதத்திலே விளைத்த மூங்கில் போக நமிதாங்க இட்டிகி அப்படின்னு. ஜகாமதாரா நமித அங்க இட்டிகி. உடனே இவ வரத்தை பார்த்தாரோ இல்லையோ வில்லுடைய 4 கயிறை அழுத்து விட்டுட்டு அதை ஊண்டின்னு தலையை குடிஞ்சுட்டு அப்படியே முகத்தை பார்க்காம நிற்கிறாராம் லக்ஷ்மணன். எப்படிடா நின்னான்னு கம்பன் சொல்றான், தாமரை வதனம் சாய்த்து தனு நெடும் தரையில் ஊன்றி மாமியர் குழுவில் வந்த மைந்தனாம் எனவும் நின்றான். கம்பனுடைய பாசுரம். தாமரை வதனம் சாய்த்து, தாமரை புஷ்பம் போன்றுதான முகம், அதை தரையை நோக்கி சாய்த்து தனு நெடுந்தரையில் ஊன்றி, இந்த வில்லை அப்படியே தரையில் ஊன்றி கொண்டு குனிஞ்சு நின்னாராம். தாரை எதிர்த்து வந்த உடனே எப்படிடான்னு கேட்டா, மாமியர் குழுவில் வைந்த மைந்தனாம் எனவும் நின்றான். மாமியாரை பார்த்த மாப்பிள்ளை ஆட்டமா நின்னான்னு எழுதினார். அதாவது இந்த பாசுரம் 1000 வருஷத்துக்கு முன்னால் எழுதிடுது. அந்த நாளில் மாமியாரோட மாப்பிள்ளை பேச மாட்டான். அதை அப்படி வச்சுட்டு தாமரை உதன் சாய்த்து தடு நெடுந்திரையில் ஊன்றி அப்படி உடனே கோபம் போயிடுதான். கோபம் அவனுக்கு போன உடனே இவளுக்கு தைரியம் வந்தது. உடனே அவ கேட்கிறா, கேள்வி கேட்டா தாரை லக்ஷ்மணனை பார்த்து, கிம் கோபமூலம் மனுஜேந்திர புத்திரா கஸ்தேன சந்திட்டதி வாங்கி தேசே கசுக்க விருக்ஷம் வனமாபதந்தம் தவாக்னிமாசீததி நிர்விசங்கா கிம் கோபமூலம் மனுஜேந்திர புத்திரா. மனுஜேந்திர புத்திரான்னு அட்ரஸ் பண்றா. கோபத்துக்கு காரணம் என்ன சுவாமி? மனுஜேந்திர புத்திரா தசரதர் பிள்ளையானி கிம் கோபமூலம் மனுஜேந்திர புத்திரான்னா திருவாய்மொழி வியாக்கியானத்தில் இதை எடுத்து எழுதுறா. 60,000 வருஷம் வெண்கொற்ற கொடையின் கீழே ராஜ்ய பரிபாலனம் செய்து சிறீதை பெரிதே நிலையாதே கோபத்திற்கு ஆளாகாமல் ராஜ்யம் பண்ணினவன் வயிற்றிலே பிறந்த நீ அல்ப காரணத்திற்காக தலை ஏற்பதற்கு வில்லையும் அம்பையும் எடுத்து சீறி வந்தீரோ அப்படின்னு. ஏன் உங்க அப்பா இவ்வளவு கோபம் கிடையாது அப்பாவுக்கு. மனுஜேந்திர புத்திரா 60,000 வருஷம் ராஜ்யம் பண்ணியிருக்கார். அவர் கோபிச்சுதான ஒரு ஸ்லோகத்தை காணும். அப்படி கோபம் இல்லாத சிறியதை பெரிய நிலையாமல் அவர் ராஜ்யம் பண்ணினா அவன் வயிற்றிலே பிறந்து ஒரு அல்ப காரணத்திற்காக தலையை இருக்க சீறி வந்தீரே கிம் கோப மூலம் மனுஜேந்திர புத்திரா. கோபத்துக்கு காரணம் இவளுக்கு தெரியாதுன்னா கிம் கோப மூலம் உன் கோபத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, இதுக்காக கோச்சு போறான். எங்கேயாலும் 4 மாதம் சுக்ரீவன் வரலேங்கிறதுக்காக 4 மாதம் கழிச்சு வரீங்கன்னா 2 நாள் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு இதுக்காக கோச்சுப்பா. உங்கள் அப்பா அது மாதிரி கோச்சிக்க மாட்டாருன்னு அர்த்தம். ஏன்னா இங்கே உங்கள் வார்த்தையை யார் கழிக்கல? 15 நாளைக்குள்ள 4 திக்கிலேருந்து அத்தனை வாழ்நாளும் வந்து சேரப்போகிறோம். அதுக்கு வேணும் இந்த சுக்ரீவ மகாராஜா உத்தரவு போட்டாச்சு. அது உங்களுக்கு தெரியாது. உங்கள் வார்த்தையை கழிக்கல அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இவ்வளோ கோபத்தோடு வந்திருக்கீங்களே. நச்சாபி கோப ஸ்வஜனே விதேயா. இவ்வளவு கோபம் உங்களை சேர்ந்த ஜனங்கள் மீதா? நாங்கள் உங்களுடைய தாச ஜனங்கள் தானே. எப்போ மித்திர சங்கரனை பண்ணிட்டாரோ சுக்ரீவன், நாங்கள்லாம் உங்களுடைய தாச ஜனங்கள் இல்லையா? எங்கள்கிட்ட கோபப்படலாமா? அங்கே மேலே சொல்றா, துதர்த்த காமஸ்ய ஜனஸ்ய தஸ்ய. சுக்ரீவன் அரண்மனையிலே சந்தோஷமா இருக்கிறதுனால கோபமா? நீங்கள் தானே அவர் சந்தோஷமா இருந்துட்டு போகங்கள்லாம் அனுபவிச்சுட்டு வான்னு அனுப்பிச்சேன். நீங்கள் சொன்னபடி தானே அவர் பண்ணினார். ஏன்னா சொன்னபடி வரலன்னா ஏதோ 2-3 நாள் தாமசம் ஆயிடுச்சு, அதுக்காக இவ்வளவு கோச்சிப்பாளா?
இப்படி கோபம் வரலாமா? இந்த பண்ணின குற்றம் அவ்வளோ பெரிய குற்றம் இல்லையே. என்ன சாமானியனே காமம் என்ன பாடுபடுத்துங்கிறது உங்களுக்கு தெரியல. அதனால தான் இந்த சாதாரண குரங்குகள் மேலே உங்களுக்கு கோபம் வருது. ந காமதந்திரே தவ புத்திரசி, உமக்கு காமனாலே என்னன்னு தெரியாது. காமசாஸ்திரம் வாசி தெரிகிறோ அப்படின்னு கேட்டாங்கிறார். ஏன்னா காதலர் தொடுமொழி தொடுமொழி அப்படின்னு குரல்ல காமத்து பாலில் சொல்லியிருக்கு. ஜானாமி ரோஷம் ஹரி வீரபந்தோஹோ ஜானாமி காரியஸ்ய கால சங்கம் ஜானாமி காரியம் தொய்யத்கிருதம் ந தச்சாபி ஜானாமி தத்ர காரியம். தார லக்ஷ்மணன் பார்த்து பேசுகிறார். ராமனுக்கு என்ன கோபம்னு தெரியுமா சுவாமி? இப்போ என்ன காலம்? சரத்காலம் வந்துடுத்து. எனக்கும் தெரியும் அந்த ராமன் என்ன புகாரம் பண்ணியிருக்காங்கிறதையும் தெரிஞ்சுட்டு இருக்க சுவாமி. ஜானாமி காரியம் தொய்யத் கிருதம்னா தச்சாபி ஜானாமி இதத்திர காரியம். இனிமேல் என்ன செய்யணுங்கிறதையும் தெரிஞ்சுட்டு இருக்கேன். பின்ன சொன்ன நாளில் வரலன்னா நகாம தந்திரே தவ புத்திரத்தி தொம்பையதா மன்யுவசம் பிரபன்ன நதேஜ காலௌகி யதார்த்த தர்மௌ அபேட்சதே காமரதிர் மனுஷா. என்ன சொல்கிறானா தார லக்ஷ்மணனை பார்த்து சொல்கிறாரா, நீர் ஒன்றும் காமசாஸ்திரம் வாசிக்கல. காமசாஸ்திரம் வாசிச்சிருந்தானே இந்த கோபம் உனக்கு வராது. காமத்துக்கு வசப்பட்டவர்கள்லாம் அவ எந்த எந்த ருத்துவில் வந்துடுத்து, எந்த காலம் வந்துடுத்து, அவள் ருத்துவை பார்ப்பாளா, தேச காலத்தை பார்ப்பானா, தர்மத்தை பார்ப்பானா, எதுவுமே ஞாபகம் இருக்காது. 4 மாதம் ஆயிடுத்தோன்னா மாதம் போகிறது தெரியாது தானே அவருக்கு உடனே ஞாபகம் வரும். லக்ஷ்மணா உமக்கு இது தெரியல. என்ன உம்முடைய ஆச்சாரனுடைய கதையை நீ கேட்கலையா? விஸ்வாமித்தர் அகோ ராத்திராபதேசேனே கதா சம்பத்சரா தச 10 வருஷம் சந்தியாவந்தன குணம் இல்லாமல் போயிடுத்து. ஏன்னா அவர் காமவசப்பட்டதுனாலே. அதனால் நீ தயவு பண்ணி இந்த கோபத்தை முதல்ல விடணும் நீ அப்படின்னா. என்னால் இவ்வளவு கோபம் ஆகாது உமக்கு. இந்த கோபத்தை முதல்ல நீங்கள் விட வேண்டும் என்பதாக அங்கே லக்ஷ்மணனை பார்த்து தார சொல்கிறான். यदि किंचित यदिक्रांतं विश्वासात् प्रणयेन वा प्रेष्यस्य क्षमितव्यं येन कश्चिन्नापराध्यति. यदि किंचित अधिक्रांतं विश्वासात् प्रणयेन वा, நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கும் பட்சத்தில் விஸ்வாசாத்து நம்பிக்கையினாலேயோ அல்லது நாம் தப்பு பண்ணினால் ராமன் அடிக்க மாட்டாங்க நம்பிக்கையினாலேயோ, பிரணயேனவா ரொம்ப ஸ்நேகமாக இருப்பதுனாலேயோ ஏதோ தப்பு பண்ணியிருந்தாலும் பிரேஷ்யஸ்ய க்ஷமித்தவ்யமே, உனக்கு தாசன் தானே நான் பொறுத்துக்கணும்னா சுக்ரீவன். உடனே லக்ஷ்மணனுக்கு சிரிப்பு வந்துடுத்து. நான் இவ்வளோ தூரம் கோவிச்சினேனே தப்பாக போச்சேன்னு நினச்சுட்டாரா? அவர் அனுபவப்பட்டார். என்ன நகச்சின் நாப்பராத்தியத்தி, சொன்ன இடத்துக்கு வரலேங்கிறதுக்காக என்னை இவ்வளோ கோவிச்சுக்கிறீரே. ஆசிரமத்தில் மான பிடிச்சிக்கு போச்சே பார்த்துக்கோன்னு உங்கள் அண்ணா சொல்லிருக்கச்சே நீ கிளம்பி போனீரே. போகாததாக இவ்வளோ தூரம் கோவிச்சுக்கு அவகாசம் இருக்காதே. உம்முடைய சமாச்சாரம் என்னன்னு சுக்ரீவன் கேட்குற மாதிரி இவருக்கு மனசில் படுறது. நகச்சின் அபராத்தியதி, ஏன்னா யாரு தான் தப்பு பண்ணலை அப்படின்னா தப்பு பண்ணாதவ யாரு அப்படிங்கிற அர்த்தம். அது உடனே அவன் லக்ஷ்மணனுக்கு மனசில் இப்படி படுறது. நாமும் தப்பு பண்ணும். எதுக்கிஞ்சி எதிக்கிறாந்தம், நான் தப்பு பண்ணியிருக்கும் பட்சத்திலே நான் சுக்ரீவன். உடனே பார்த்தார். உடனே லக்ஷ்மணன் இவர் இப்படி சொல்லிவிட்டார், நாம் இதுக்கு மேலே அவர் கோபத்தை காண்பிக்கக்கூடாது. உடனே சுக்ரீவன் பார்த்தப்பா சுக்ரீவா, நான் ஏதோ கோபிச்சுட்டேன். எங்கள் அண்ணாவுக்கு கோபமே வராது. எங்கள் அண்ணாட்ட இருக்கக்கூடியதான மரியாதையாலேயோ அவர்கிட்ட இருக்கிற அன்பினாலேயோ அவர்கிட்ட பிரியத்தினாலேயோ நான் ஏதானு பேசியிருந்தேன்னா அதை நீ க்ஷமிக்க வேண்டும், மனசில் கொள்ளக்கூடாது. எச்சோகாபிபூதஸ்ய ஸ்ருத்வா ராமஸ்ய பாஷிதம் மயாத்வம் பருஷாண்யுக்தா தத்தத்வம் தச்சத்வம் க்ஷந்துமர்ஹசி, என்னை பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு உடனே இவன் கேட்குறா. நான் கோவிச்சுட்டு தப்பு தான் மன்னிச்சேன் லக்ஷ்மணனும். இவன் நான் கோவிச்சுட்டு நான் காலதாமதமாக வந்தது தப்புதான்னு சுக்ரீவன் க்ஷமிச்சுக்கொண்டு பரஸ்பரம் சொல்லிண்டா. இதைத்தான் ரகசியத்தை விசாரித்த தேசிகன் பாகவதால்ட்டு அபச்சாரப்பட்டா ஈர்த்தவாய் தெரியாமல் மூடம், அதாவது அபச்சாரத்தை உடனே க்ஷமிச்சுக்கணும்னு சொல்லி பரிகாரம் பண்ணிடணும். வெட்டுக்காய் ஏற்பட்டால் ரத்தம் வராமல் உடனே தடுக்க மருந்து போட்டு மூடி அப்படி மறைக்கிற மாதிரி பாகவத உபச்சாரத்தை உடனே மன்னிப்பு கட்டி சிறைப்படுத்திக்கணும். 2 பேரும் க்ஷமிச்சுக்கணும்னு சொல்லினா எல்லாரும் பேசாமல் இருந்தா. உடனே சுக்கிரவன் சொன்னான், நான் மறந்து போய் கொஞ்சம் லேட்டானது நியாயம்தான். ஆனால் ஹனுமான் ஞாபகப்படுத்தின உடனே
நான் எல்லா வானராலையும் 4 திக்கிலிருந்து வர சொல்லி ஆக்கிய போட்டிருக்கேன். அவள் வராமல் நான் ராமன்கிட்ட வெறுமனே போய் இருக்க முடியாது. அவள்லாம் வந்துட்டே இருக்கா, சீக்கிரத்தில் வந்துடுவா. எல்லாரும் வந்தவுடனே நாம் ராமன்கிட்ட கிளம்பி போகலாம் என்று லக்ஷ்மணனை சமாதானம் பண்ணினார். லக்ஷ்மணன் சமாதானமானார். இப்போ வரத்துக்குள்ள நம்ம இப்போ ராமன்கிட்ட போவோம் அப்படின்னா உடனே சுக்ரீவன் உத்தரவு போட்டதும் ஆச்சரியமாக ஒரு தந்த பல்லக்கு, அஷ்டாதச வாத்தியங்கள் முழங்க, முத்துக்குடை, சாமரங்கள், மயில் தொகை எல்லாம் வந்து அது ஏறி உட்கார்னா சுக்ரீவன் லக்ஷ்மணனை பார்த்து தங்கம் முழிச்சிருக்கான் பல்லக்கில். இத்யுக்த்வா காஞ்சனம் யானம் சுக்ரீவ சூரிய சந்நிபம் பிருகத்பிர்ஹரிபிர்யுக்தம் ஆருரோகச லக்ஷ்மணः. ஏறி உட்கார்ந்து லக்ஷ்மணன் ஏறி உட்கார்ந்தான். பிருகத்பிர் ஹரிபிர் யுக்தம், தூக்குற குரங்கு ஒன்று அப்படி நல்லா இடியாட்டமா நல்ல பலசாலியான குரங்குகள் ஒரு தூக்கின் போறாளா. பாண்டரேன ஆதபத்ரேன திரியமானேன மூர்தனி, சுக்ரீவனுக்கு மேலே நல்ல வெள்ள முத்துக்கூட பிடிக்கிறான். சுக்ரைஹ வாலவ்யஜனைஹி பூயமானைஹி சமந்ததா, 4 பக்கம் உள்ளவளேன்னு சாமரம் விச்சுறாளாம். அப்படி சங்கபேரி நிநாதைச்சே வந்து விச்சாபிநந்திதா நிஜயோ பிராப்ய சுக்ரீவः ராஜ்யஸ்ரீயமனுத்தமா. உத்தமமான வாத்திய கோஷம், சங்கவாத்தியம், பேரி வாத்தியம். யார் வாச்சான்னா மனுஷால சுஜாத்தியான குரங்குகளை விட்டு வாத்தியம் வாசிக்க சொல்றான். லக்ஷ்மணன் பார்க்கிறார், வானராஜ்யம் எப்படி இருக்கு பார். அண்ணாவாலே ராஜானிவன் இத்தனை நாளாக பேசாதுன்னுட்டு இப்போ வரான், என்ன ராஜஸ்ரீ அப்படின்னு நினைக்கிறார். அப்படியே போய் ராமன் இருக்கிற இடத்துக்கு 2 பேரும் போய் இறங்கினான். ராமன் பார்த்தார், சந்தோஷத்தை ஒன்றும் வார்த்தையே சொல்லலை. வார்த்தை ஒன்றே மறந்து போச்சு. அவ்வளோ தூரம் கோவிச்சுட்டாரு, வாரி போன வழி தெரிந்தே வச்சிருக்கு. ஆனால் சுக்ரீவன் பார்க்கச்சும் அந்த கோபம்லாம் ஒன்றும் காட்டலை. அப்படின்னா அதனால நச்ச சங்குஜித பந்தாயன வாலீகத புரா சமயே திட்ட சுக்ரீவமா வாலிபதமன்வகா அப்படின்னு கம்பீரமாக லக்ஷ்மணன்ட்டு ஸ்லோகம் சொல்லி அமைச்சார். வாலி போன இடம் நம்மான் அடப்படலை அப்படிலாம் சொல்ல சொன்னாரோ. இப்போ சுக்ரீவனை பார்த்த உடனே ஏன் என்னை மறந்து போய் ஏன் வரத்துக்கு லேட்டு, இது மாதிரி எந்த காரியமும் கேட்கல. அதான் ராமனுடைய குணம். ஏன்னா நஸ்வரத்தி அபகாராணாம் சதமப்பி ஆத்மவத்தையா கதஞ்சித்து உபகாரேன கிருத்தேன ஏகேன துஷ்யத்தி. திரும்பவும் மறுபடியும் அயோத்தியா காண்ட ஸ்லோகம் தான் சொல்லணும் அதுக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட குணவான் ராமபிரான். யாரான அபராதம் எழுச்சிருந்தால் அதை மறந்தே விடுவான், நினைக்கிறதே இல்லை. உடனே சுக்ரீவன் ஆக்ஞாபிக்கிறான் எல்லாத்துக்கும் சீதையை தேடுறதுக்கு வானரால. கிழக்கு திக்குக்கு வினதோ நாம யுத்தபகா, வினதன்கிற வானரனை தலைவராக சேனை அனுப்பிக்கிறான். சமுத்திரம் தெரியவர்களுக்கும் தேடிட்டு வா. அப்புறம் அபாஸ்கரம், அமரியாதம், நகீனமகா தத்தப்புறம், இப்படிருந்து சூரிய ஒளிச்சு இருக்கும். அப்புறம் இருட்டு, அதுக்கப்புறம் தெரியா இருக்கு. தெற்கு திக்கில் நீலம் அக்னிசுதம் செய்வ ஹனுமந்தம் ச வானரம் பிதாமகுசுதம் செய்வ ஜாம்பவந்தம் மகாபலம். இப்படிலாம் தெற்கு திக்கில் நீலன் ஹனுமான், அப்புறம் ஜாம்பவான் வாழை அனுபவிச்சாரா. அங்கத பிரமுகான் வீரான் வீரக்கபிகணேஸ்வர வேக விக்ரம சம்பன்னான் சந்தித்தோ விசேஷவித்து. தெற்கு திக்கில் என்ன அங்கத முதலானுடைய சேர்த்து அனுப்புகிறான். மேற்கு திக்கு சுஷேணன் நாம வானரகா, தாராயனுடைய பிதா சுஷேனுங்கிற வானர்களோடு அனுப்புகிறார். தத சதபலம் நாம வானரம் வானரேஸ்வரகா, வடக்கு திக்கு சதபலங்கிற வானர சைன்யத்தோடு தலைவனை அனுப்புகிறான். இப்படி சுக்ரீவன் எல்லா திக்கிலையும் லட்சக்கணக்கான வாரணங்களை அனுப்பிச்சுட்டு 1 மாதம் அவகாசம் கொடுக்குறேன். 1 மாதத்துக்கு மேலே வந்தால் சிறைச்சது பண்ணிவிட அப்படின்ட்டு அதுக்குள்ளே தேடிட்டு வரணும். விசேஷேனத்து சுக்ரீவோ ஹனுமத்தியர்த்தம் முக்தவானே. உடனே ஹனுமாரை கூப்பிட்டு விசேஷமாக செய்தி சொல்லி அனுப்பிச்சான் சுக்ரீவன்கிறார் வால்மீகி. உடனே ராமபிரான் என்ன பண்ணார், ஹனுமாரிடம் சீதையினுடைய சில அடையாளங்களாக சொல்லிவிட்டு
ராமநாமத்ததான மோதிரத்தை அவர்கிட்ட கொடுத்தாராம். இந்த மோதிரத்தை கொண்டு போய் சீதையிட்ட காண்பிச்சானா, எங்கிட்டேருந்து வந்த தூதன் நீங்கிறத நம்பூர் சீதையோட குழுன்னு சொன்ன உடனே பெருமாள் அதை வாங்கி கடலை ஒத்துண்டு உத்திரியத்தை முடிச்சு விட்டார். அதனால வால்மீகி அப்படி இதுக்கு மேலே பெருமாள் தெற்கு திக்கு போகிறார். இப்படி ஒரு திக்கில் இருக்கிறவா எல்லாரும் போனான். பாக்கி திக்கில் இருக்கிறவாள்லாம் இந்த ஒரு மாதத்துக்கு மேலே வந்தால் சிலைச்சேதம் பண்ணுவான், பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டார். ஏன்னா சுக்கிரீவனுடைய நியமன பிரகாரம் ஒரு மாதம் தேடினா தெற்கு திக்கில் போனவாளை தவிர மற்ற எல்லாரும் சீதை அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஏன்னா ஒரு மாதத்துக்குள்ளே வந்துடணும் ஆகி. அதனால் வந்துட்டார். நான் தெற்கு திக்கில் போகிறவா மாத்திரம் வரல, அதான் தேடிகிட்டே போகிறா. பல தேசங்கள் காடு மலைகள்லாம் தேடிகிட்டே போனால் அப்படி போகச்சே ஒரு பெரிய காடு. ஜாம்பவான் அங்கதன் ஆஞ்சநேயன் எல்லாரும் தேடிட்டு போச்சு. இந்த காட்டில் ஜன நடமாட்டமே இல்லை, ஒரு துளி ஜலம் இல்லை. நிர்ஜனம் நிர்ஜனம் நிர்ஜலம் சூன்யம் ககனம் கோர தரிசனம்ங்கிறார். அப்படியான பலகாலில் தேடினார். பசு பட்சி மிருதங்கள் கூட மரங்கள்லாம் உலர்ந்து போய் காஞ்சி போயிருக்கு. ஏன் அப்படி இருக்குன்னா அதை சொல்றார் வால்மீகி. கண்டுர்நாம மகாபாக சத்யவாதி தபோதன மகர்ஷி பரமாமர்ஷி நியமேர் துஷ்பிரதர்ஷிண தஸ்ய தஸ்மின் வனே புத்ரோ பாலஷோடசவார்ஷிகः பிரணஷ்டோ ஜீவிதாந்தாய கிருத்தத்தேன மகாமுனிः. கண்டூன் ஒரு ரிஷி, பொய்யே சொல்ல மாட்டார். பாவம் மகர்ஷி, பரமாமர்ஷி, ரொம்ப கோபம் உள்ள மகர்ஷி. அவர் ரொம்ப நியமங்களை அனுஷ்டிக்கிறவர். ஒரு பிள்ளை 16 வயசுல இந்த காட்டில் அவன் வந்து அல்பாயுசில் போயிட்டான். அதனால் மனுஷி கோபம் வந்து இந்த காட்டில் ஒருத்தரும் வாழக்கூடாது, ஒருத்தரும் இருக்கக்கூடாது, அங்கே இதுவும் ஒரு டிராப் ஜலம் இருக்கக்கூடாது, ஒரு புல்லு புல் முளைக்கூடாதுன்னு செஞ்சுட்டு விட்டார். இந்த வானர்கள்லாம் அப்படிப்பட்டதான காட்டில் போய் மாட்டின்ட்டா. அங்கேருந்து ஒரு ராட்சசன் வந்தான். அந்த ராட்சசனை பார்த்த உடனே அவன் தான் ராவணன் நினச்சின்னு அங்கே கன்னத்தில் ஒரு அரஞ்சான். தமாபதந்தம் சகசா வாலி புத்திரோங்கதஸ்ததாம் ராவணோயம் விதிஜாத்வா தலேனாபிஜகானஹ. அங்கேருந்து கன்னத்தில் ஒரு அற விட்டதும் கீழே வந்தான். அப்புறம் அவன் ராவணம் இல்லைன்னு தெரிஞ்சுது. மறுபடியும் தேடுவோன்னு இப்படி போகிறா. ரொம்ப தாகம் வாழ்க்கலாம், தீர்த்த பானம் பண்ணலை. ஒரு நாள் 2 நாளில் ஒரு வாரம் 10 நாள் நான் ஒரே தாகம், ஜலம் இருக்கிறதுமே தெரியல. இப்படி தேடிச்சே ஒரு குகையிலேருந்து ஹம்சபக்ஷிகள்லாம் வெளியில் வருது, சிறகெல்லாம் நனைஞ்சு இருந்தது. உடனே ஆஞ்சநேயர் பார்த்தார், புத்திசாலி. அவர் சொன்னார், இந்த குகைக்குள்ளே போனால் ஜலம் இருக்குன்னு தோன்றுறது, ஏன்னா இந்த பட்சிகளுடைய ரெக்கையெல்லாம் நனைஞ்சிருக்குன்னு. அஸ்மாச்சாபிபிராத் ஹம்சாக கிரௌச்சாக சசக சாரசைஹி ஜலார்த்ரா சக்கரவாகாச்ச நிஷ்பதந்தி சமந்ததः. சக்கரவாக பட்சிகள், ஹம்சபட்சிகள், கிரௌஞ்ச பட்சிகள் எல்லாம் அந்த பிலத்திலிருந்து குகையிலேருந்து வந்துட்டு இருக்கு. அப்போ நிச்சயமாக அங்கே ஜலம் இருக்குன்னு தீர்மானம் பண்ணிட்டு, நதேஷாம் சஜ்ஜதே சக்ஷு நதேஜோ ந பராக்கிரமः வாயோரிவகதிஸ்தேஷாம் திருஷ்டித்தமசி வர்த்ததே. உடனே அதுக்குள்ளே போகலான்னு நான் கிளம்பினா. என்னென்னா ஒருத்தர் பிடிச்சிட்டு போகிறா. ஒரே இருட்டு, நேர வரிசையாக போயிட்டே இருக்கு, ஒரு டன்னல் மாதிரி. ஒன்றுமே தெரியல. இல்லை வானர்கள் கீழே விழுந்து இப்படி எழுந்து அது மாதிரி. அப்புறம் வெளியில் வந்தால் ததிர்சு காஞ்சனான் விரக்ஷானு தீப்த வைஸ்வானர பிரபானு. இந்த குகையிலேருந்து வெளியில் வந்து ஆச்சரியமான சொர்ணமயமான விரக்ஷங்களை எல்லாம் மரங்களை பார்க்குறோம். நீல வைடூர்ய வர்ணாச்ச பத்மினி பதகைர் விருதா. வைடூர் கல்ல மாதிரி நல்ல தாமரை குளத்தில் தீர்த்தம் அப்படியே தெளிவாக பட்சிகள் எல்லாம் இருக்குங்க. இப்படி சுற்றி பார்க்குறா. காஞ்சனானி விமானானி ராஜதானி தத்தை வச்சே. எல்லாம் சொர்ணமயமான விமானங்கள், 7 மாடி 9 மாடி இப்படி அதெல்லாம் பார்க்குற ஆச்சரியமாக இருந்தது. சொர்ண கம்பிகள் ஜன்னலுக்கு, வாசலில் முத்துக்கெல்லாம் ஸ்வாகதம் நல்வரவுலாம் எழுதியிருக்கு. மணிகாஞ்சன சித்திராணி சயனானி ஆசனானிச்சாங்கிற சொர்ணத்தாலை பண்ணின ஆசனங்கள், படுக்கைகள் அப்படிலாம் அங்கே போட்டு வச்சிருக்கு. ஆச்சரியமாக இருந்து
சாப்பிட்றதுக்கு வஸ்துக்கள்லாம் இருக்குது. நல்லா சுத்தமாக அலம்பி துணிச்சு வாழை இலை சேர்த்து அதுக்கு மேலே பழங்கள் எல்லாம் வச்சுருக்கா. மகார்காணிச்ச பானானி மதுனி ரசவந்திச்சேங்கிறாருங்க. சொந்த சொன்ன பாத்திரங்கள மது இருக்கு, நல்ல ரசமான. வானலாலாம் பிரமிச்சு போயிட்டா. சுற்றி வரைச்சே பார்த்தா ஒரு ஸ்திரீ தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்படின்னா ஒரு பெரிய ஒரு மைதானம் மாதிரி இருக்கு. நல்ல ஜாஜ்வல்யமாக வெளிச்சம். அதுக்கு நடுவில் ஒரு பளிங்கு மண்டபம். அதில் ஒரு கிருஷ்ணாஜனத்தை போட்டு கண்ணை பண்ணிட்டு ஒரு பொண்ணு தபஸ் பண்ணிட்டு இருக்கான். அவளுக்கு முன்னால் போய் வேணும்னா அவள் கண்ணை மூடிட்டே இருந்தா. கொஞ்ச நாள் வச்சு கண்ணை திறந்த உடனே பார்த்தா இதே இந்த குரங்கெல்லாம் நிற்கிறது. அவளுக்கு தூங்கி வாரி போட்டுது. இதெல்லாம் யாருன்னு ஆஞ்சநேயன் தான் சொல்றாருங்க. அவர் குட்டி குட்டியாக அங்கங்கே ராமாயணம் போறோம்னா ராமோ தாசரதி ஸ்ரீமான் பிரவிட்டோ தண்டகாவனம் ராமோ தாசரதி ஸ்ரீமான் பிரவிட்டோ தண்டகாவனம் லக்ஷ்மணேன சக பிராத்ரா சீத்தையா சக பார்யயா தஸ்ய பார்யா ஜனஸ்தானாத் ராவணேன ஹிருதா பலாத். அயோத்திக்கு அதிபதி தசரத சக்கரவர்த்தி, அவனுக்கு 4 குமாரர்களில் ஜேஷ்டன் மூத்தவன் ராமபிரான். பட்டாபிஷேகம் பண்ண வேண்டிய வேளையிலே பிதிர்வாக்கிய பரிபாலனத்திற்காக தன் மனைவியான சீத்தையோடும் தம்பியான லக்ஷ்மணனோடும் காட்டுக்கு கிளம்பி வந்தான். வனவாசம் 14 ஆண்டுகள். வந்த இடத்துல சீதையை ராவணன் பகிர்ச்சிட்டு போயிட்டான். இந்த சீதையை தேடிட்டு வருகின்ற வழியிலே ராமபிரான் வானர் ராஜாவான சுக்ரீவோடு சக்கியம் பண்ணி வாலியை ஒரு சரத்தாலே அடித்து வீழ்த்தினான். சுக்ரீவனாலே அனுப்பப்பட்ட வானர் சைனியங்கள் நாங்கள் ராமகாரியத்துக்காக வந்திருக்கோம். அம்மா நீ யாரும்மான்னு கேட்டார் ஆஞ்சநேயன் இந்த பெண்ணை பார்த்து. அவ சொல்றான், மயோ நாம மகாதேஜாம் மாயவி தானவர் ஷபஹாம் தேனேதம் நிர்மிதம் சர்வம் மாயையா காஞ்சனம் வனம். மயன்கிறவான தேவலோக தச்சன். அவன் என்ன பண்றான்? மாயாவி விசித்திரமான சிருஷ்டி பண்றவன். அவன் சொர்ணமயமான விருட்சங்களையும் சொர்ணமயமான மாளிகைகளையும் இந்த ஊர்ல நிர்மாணம் பண்ணினான். புராதானவ முக்கியானாம் விஸ்வகர்மா பபூவகம் சதுவருஷ சகசிராணி தபஸ்தப்த்வா மஹத்வனே பிதாமகாத்வரம் லேபே சர்வம் ஔசனசம்தனம். இந்த மயன் என்ன பண்ணா? போல 1000 வருஷங்கள் தபஸ் பண்ணி சுக்கராச்சாரியருக்கு தெரிஞ்ச இந்த விஸ்வகர்மாவுடைய வித்தியை தானும் தெரிஞ்சுட்டான். விசித்திரமான சிருஷ்டியெல்லாம் பண்றது. அவர் சொர்ணமையான விஷயங்களையும் சொர்ணமையான மாளிகைகளையும் சிருஷ்டி பண்ணினான். தம் அப்சரசி ஹேமாயாம் சத்தம் தானவ புங்கவம். அவன் தேவதேவத்து அப்சரஸ்திரி ஹேமாங்கிட்ட அதிகமான பிரீத்தி வச்சிருந்தான். அதுக்காக தேவேந்திரன் கோவிச்சுட்டு வஜ்ராயுத்தாலும் இந்த மயனை சமகாரம் பண்ணிட்டான். அவனை சமகாரம் பண்ணிவிட்டு இந்த தங்கமயமான உத்தியானமங்களுடைய இந்த நகரத்தை யாருக்கு கொடுக்குறதுன்னு கேட்டானா. பிரம்மா இந்த தங்கமானங்கள் எழுதிய நகரத்தை ஹேமாங்கிற அப்சரசிக்கே கொடுத்து விட்டார். இதம் ச பிரம்மணா தத்தம் ஹேமாயை வனமுத்தமம் துஹிதா மேருஷா வர்ணே அகம் தஸ்யா ஸ்வயம் பிரபா இதம் ருக்ஷாமி பவனம் ஹேமாயா வானரோத்தம மம பிரிய சகி ஹேமா நிருத்தகீத விசாரதாம். ஹேமாங்கிற அப்சர ஸ்திரீகிட்ட கொடுத்தோன்னே அவள் வச்சுட்டு இருந்தா. அவள் எனக்கு ரொம்ப ஸ்நேகம். நாட்டு சாஸ்திரம் நாங்கள் 2 பேரும் கற்றுண்டோம். நாட்டு சாஸ்திரம் கற்றுக்கிச்சே எனக்கு கூட தோழியாக இருந்தவள். அவள் இதை எங்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டா. இதை நான் வச்சுட்டு பரிபாலிச்சுட்டு இருக்கேன். இங்கே நான் தபஸ் பண்ணிட்டு இருக்கேன். என் பேர் ஸ்வயம் பிரபை அப்படின்னு அவள் கேட்டால், நீங்கள்லாம் யாருன்னு கேட்ட உடனே ராம காரியத்துக்காக வந்தார். உடனே ராமகாரியத்திற்காக வந்திருக்காருன்னு உடனே சந்தோஷம் சொன்னால், இங்கே இருக்கிற பழங்கள் மூலங்கள் எல்லாத்தையும் சாப்பிடுங்க, வேணுங்கிறவங்க தீர்த்தங்களாம் சாப்பிடுங்க. நாங்கள் எல்லாம் புறப்பட்டு போகணும்னு அவ உச்சிரோடு வெளியிலே போக முடியாதுன்னு உடனே அவள் என்ன சொன்னால், அந்த ஸ்வயம் பிரபை நீங்கள் நான் கொண்டு வெளியில் கொண்டு விட்டா தான் நீங்கள் போகணும், நீங்களா வெளியில் போக முடியாதுன்னு. ஜீவதா துக்கரம் மன்யே பிரவிட்டேன நிவர்த்திதும் தபசு சுப்பிரபாவேன நியமோபார்ஜிதேன சர்வானேவ பிலாத் அஸ்மாத்
உத்தரிஷ்யாமி வானரான். நீங்க இங்கேருந்து வெளியில போக முடியாது, மூச்சோட போக முடியாது. நாங்க அவசியம் போய் ஆகணும், ராமகாரியம் போய் ஆகணும் அப்படின்னா உடனே நான் தபோபலத்தினால கொண்டு விடுறேன்னா எல்லாரையும் கண்ணை முடிக்கணும்னா இல்லை கண்ணை திறக்கக்கூடாது, திறந்த கீழே விழுந்துருவாங்க. எல்லா வானர்களும் கண்ணை மூடிண்டுது. உடனே அது என்ன பண்ணா, தபத்தினால எல்லா வானர்களையும் வெளியில் கொண்டு விட்டுறான். ஆனால் வெளியில் வந்தால் ஒரே ஆச்சரியம் இந்த வானர்களுக்கெல்லாம். ஆஹா, எப்படி சௌரியமாக நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம், தண்ணி கூட கிடைக்கல, சில பழங்கள்லாம் கொடுத்து உபகாரம்லாம் பண்ணி எதேற்றமான பழங்கள் தீர்த்தங்கள்லாம் இருக்குது, விருஷங்கள்லாம் இருக்குது அந்த குகையில். நீங்கள் வெளியில் கொண்டு விட்டாலே இவன் ஒரு மாதம் நம்ம முடிஞ்சு போயிடுத்து, ஒரு மாதத்துக்குள்ளே வரலன்னு சிறைச்சேதன் சுக்ரீவ ராஜா சொல்லியிருக்கார். இப்படி ஒரு அற்புதமான ஒரு இடம் இருக்கு, நாம் என்ன இனிமேல் சீத்தையை தேடணும், இதுலேயே இங்கே தங்கிவிடலாமே, ஏன்னா இனிமேல் போனால் சுக்ரீவன் சிறைச்சேதம் பண்ணிவிடுவான் அப்படின்னு. உடனே ஆஞ்சநேயர் சொன்னார், பாக்கி வானர்களை பார்த்து இப்படி அசர்த்தனங்கள்லாம் பண்ணாதீங்க, பாதாள லோகத்தில் இருந்தாலும் கண்டுபிடிச்சி சுக்ரீவன் கொண்டு விடுவான், நாம் சீத்தையை தேட போகலான். இப்போ இந்த ஸ்வயம் பிரபையினுடைய விற்த்தாந்தம் ஆச்சரியமாக தியாக பிரம்ம ஒரு கீர்த்தனில் சொல்கிறார். அதாவது ஸ்வயம் பிரபை என்பவர் ராமகாரியத்துக்கு பண்ணினதான உபகாரம், ராமகாரியத்துக்காக வந்த வானரர்களுக்கு பண்ணின உபகாரம் அற்புதமானதுங்கிறதுனால பெருமாள் என்ன பண்ணாராம், அவளுக்கு உத்தம விதை கொடுத்தாராம். அவர் தியாக பிரம்ம சொல்கிறார், எப்படி சபரிக்கு அந்த மேல் பேரின்பு வாழ்க்கை கிடைச்சதோ அது மாதிரி இந்த ஸ்வயம் பிரபிக்கு நல்ல கதியை கொடுத்தான் ராமபிரான்னு. அது ரொம்ப பாப்புலரான ஒரு கீர்த்தனில் ஒரு சரணம் அது. அதனால் நிறைய கேட்க முடியுது கச்சேரியில். இந்த சரணம் பாருங்க. இப்போ சபரியங்கலி நிச்சுனா சந்திரதருடு மேச்சுனா அபலஸ்வயம் பிரபுக்கு தெய்வம் அச்சல பதவிஹேச்சுனா அபல ஸ்வயம் பிரபுக்கு தெய்வமாச்சல பதவி ಹೆಚ್ಚುನಾ ಪರಾಮ பக்தி கிந்தோ. அபல ஸ்வயம் பிரபுக்கு தெய்வம் அச்சல பதவி ஹெச்சுனாங்கிறார். அதாவது புனராவர்த்தி ரகிதமான பதம் எப்படி சபரி கிடைச்சதோ அது மாதிரி இவளுக்கு கொடுத்தான்னு. உடனே பார்த்தான், ஏன்னா அவன் அப்புறம் இந்த இடத்துலையும் பார்த்தா சீதையை தேட முடியல, பார்க்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கு தலைவன் இருந்தானோ தெற்கு திக்கில் வந்தவன் யாரானோ அங்குதான். அவன் சொன்னான், நமக்கும் சீதை ஏற்படல, இப்போ போனால் இனிமேல் சுக்ரீவ ராஜா கழுத்தை விட்டுடுவார், இங்கேயே பிராயோபவேசம் இருந்து பிராண தியாகம் பண்ண முடியும்னா. பிராயோபவேசம்னா கீழே படுத்துட்டு கர்ப்பத்தை விரிச்சுன்னு படுத்துட்டு பிராணம் விட்டுறது. அதுக்கு உடனே அது சொல்கிறான், பரிவாரியாங்கதம் சர்வே வியவசன் பிராயமாசித்தும் புஷ்யோதகம் சர்வே பிராங்முகாः சமுபாவிசன்னே தட்சிணாக்ரேஷு தர்ப்பேஷு உதத்தீரம் சமாஸ்ரிதாः முமுர்ஷவः ஸ்ரேஷ்டாः ஏதக்ஷமமிதி ஸ்ம. சுக்ரீவன் கடுமையான கோபம் உள்ளவன், அதுவும் எங்கிட்ட வேறு துவேஷம் அண்ணா பிள்ளைன்னு நாள் கடந்து வந்தவன்னு எல்லாரையும் சமகாரம் பண்ணுவான், எல்லாரையும் பிராயோபவேசம் பண்ணுவோம். அப்படி ஆகான்ட்டு எல்லாரும் ஜலத்தை எடுத்துக்கோங்க, ஆச்சம் பண்ணுங்க, மந்திரம் சொல்லி தர்மத்தை தெற்க முடியா போட்டு எல்லாரும் படுத்துக்கலாம். படுத்துட்டாச்சுன்னா அதனால் பிராயோபவேசம் ஒன்றும் சாப்பிடாமல் அப்படியே பிராயோபவேசம் பண்ணுவோம் அப்படின்னா. அங்கேருந்து சொல்கிறான், வானர்களே என்ன கஷ்டம் பார்த்தால நமக்கு, வானராளுடைய நாசத்துக்காகவே காரியங்கள் நடந்து போச்சு, ராவணன் செய்தியை தூக்கிட்டு போயிருக்க வேண்டாம், நமக்கு இந்த அவஸ்தை வர வேண்டாம், என்ன கிளேசம் அப்படின்னு வாழலாம் பிரச்சனைக்குச்சு. அப்போ தான் ஆஞ்சநேயர் சொன்னார், நீங்கள் அங்கதனை பார்த்து, நீங்கள் தலைவர், ஒரு லீடரே தைரியத்தை இழந்தால் அப்புறம் பாக்கி பேர் என்ன பண்ணுவா, நீ தைரியத்தை இழக்கலாமா, பிராயோபேசம் பண்ணுறதெல்லாம் பைத்தியக்காரத்தெல்லாம் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் இல்லை, நிச்சயமாக நாம் தேடலாம், சீத்தை நிச்சயம் கிடைப்பா, இந்த மாதிரி நீங்கள் தைரியத்தை இழக்க வேண்டாம், அப்புறம் உங்களை பார்த்து பாக்கி மன்னர்களுக்கெல்லாம் தைரியம் போயிடும் என்றெல்லாம் சொல்லி கிளம்புங்கோ, மறுபடியும் தேடுவோம்னு சொன்ன உடனே எல்லாரும் அங்கேருந்து மறுபடியும் சீத்தையை தேடின்னு புறப்படுறா. ஒரு மாதம் கெடு கொடுத்தார் சுக்ரீவன், ஒரு மாதம் கடந்து போயாச்சு, இனிமேல் நாம் திரும்பி போனால் சிறைச்சேதம் தான், நாமும் சீதையை தவிர கண்டுபிடிக்க முடியவில்லை, இனிமேல் பிராண விடுச்சுனுக்கிறது பிரயோஜனம் இல்லை, உயிரை விட்டுடலாம், பிராயோபவேசம் பண்ணலாம்னு அங்கே தான் ஆரம்பிக்கிறாங்க.
பரிவாரியாங்கதம் சர்விய விவசன் பிராயமாசித்தும் உபஸ்பிருஷ்யோதகம் சர்வே பிராங்முகாத் சமுபாவிசன் தட்சிணாக்ரேஷு தர்பேஷு உதக்தீரம் சமாஸ்ரிதாக முமுர்ஷவः ஹரிஷ்ரேஷ்டாः ஏதக்ஷமமிதி ஸ்மஹ. அங்கதான் சொல்றான், சுக்ரீவன் கடுமையான கோபம் உள்ளவன், எங்கிட்ட வேற துவேஷம், தமையனார் புத்திரன்னு. நாள் கடந்து வந்தோம்னா எல்லாரையும் சமகாரம் பண்ணுவன், எல்லாரும் பிராயோபேஷம் பண்ணுவான்னா. எல்லாரும் ஆச்சவனம் பண்ணுங்கோ, எல்லா வானர்களும் தர்பத்தை தெருக்கு நுனியாக போட்டுண்டு எல்லாம் படுத்துக்கணும், படுத்து விடுது. ஏன்னா உடனே ஆஞ்சநேயன் பக்கத்தில் வந்து சொல்கிறார், அங்கதனை பார்த்து, நீங்கள் இந்த கோஷ்டிக்கு தலைவர், நிச்சயமாக ஒரு காரியத்தை சாதிக்க முடியும், நம்பிக்கை இருந்தால் தான் அதை நம்மால் நிறைவேற்ற முடியும். நம்பிக்கை இழப்பது காரியத்தை செய்யக்கூடிய வீரனுக்கு அழகே இல்லை. அதுலேயும் நீங்கள் எல்லாருக்கும் தலைவராக இருக்கிறவர். அப்படி இருக்கிற பொழுது இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாமா? வேண்டாம், வாங்கோ, நம்ம தேடலாம், நிச்சயமாக சீதையை கண்டுபிடிக்கலாம். உடனே எல்லாருக்கும் உற்சாகத்தோடு கிளம்பினா. அந்த வேளையில் இந்த வானர்லாம் பேசின்னு வந்தான். இந்த ஜட்டாயு தான் சொல்லிட்டு போனாரோன்னு சீதையை ராவணன் தூக்கிட்டு போனான்னு. இந்த ராவணன் எங்கே இருக்கான், எந்த ஊரில் இருக்கான், எந்த பக்கத்தில் இருக்கான், இதானு சொல்லிட்டு முழுக்க சொல்லிட்டு போயிருக்க கூடாதா அப்படின்னு இவ பேசிட்டு வரைச்சே, அங்கே ஒரு ஓரமாக பிரம்மாண்ட சரீரத்தோடு ஒரு கழுகு படுத்துட்டு இருக்கு. அது எங்கேயாவது கூப்பிட்டுது. நிஷாகர ரிஷின்னு ஒரு ரிஷியினுடைய ஆசிரமம் இது பக்கத்தில். அங்கேருந்து இவெல்லாம் இந்த வானர வீரர்கள்லாம் பேசிட்டு வரத்தை பார்த்துட்டு, யாரா அது, இங்கே வாங்கடா அப்படின்னு உரத்த குரல்ல அந்த கழுகு கூட்டுது. உடனே பாக்கி வானரங்கள்லாம் ஏதோ ராட்சசன் இருக்கான், நம்மெல்லாம் முழுகிட போறான்னு பயந்துட்டு இருக்கோம். ஆனால் தைரியமாக போனவர் ஆஞ்சநேயன் தான். கிட்ட போன உடனே பார்த்தா அது ஒரு கழுகு விழுந்து கிடக்கிறது, ரெக்கையெல்லாம் இல்லை. அது சொல்லித்து, என் பேர் சம்பாதின்னு பேர். கொஞ்ச நாள் முன்னால் நீங்கள்லாம் ஜட்டாயுன்னு சொல்லிட்டு வந்தாட, இந்த ஜட்டாயு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் யார்? ஜட்டாயுவை பார்த்துருக்கீங்களா? உடனே ஆஞ்சநேயன் சொன்னார், நாங்கள் ஜட்டாயு பார்க்கல, எங்களுக்கு கேள்வி ஞானம்தான். ஜட்டாயு என்றிருந்தான கழக ரிஷன் தசரராஜகுமாரனான ராமபிரான் பத்தினியை பிரிந்து தேடிண்டு வரபொழுது ராவணனாலே ராம பத்தினி அபகரித்து செல்லப்பட்ட விஷயத்தை சொல்லிட்டு பிராணனை விட்டுட்டு அதைத்தான் நாங்கள் பேசிட்டு வந்தோம்னா. உடனே சம்பாதி ஹோன்னு அழுது. வானர் வீரெல்லாம் பார்த்துட்டு, என் பேர் சம்பாத்தின்னு பேர், என் தம்பி தான் ஜட்டாயு, என்னுடைய ரெக்கை கத்தி நெறிஞ்சு போயிடுச்சு, என்னால் பறக்க முடியாது. தயவு பண்ணி என்னை கொண்டு போய் நீங்கள் தூக்கிட்டு போய் சமுத்திரக்கரையில் கொண்டு போடுங்கோ. சமுத்திரக்கரையில் கொண்டு விட்டாள்னா என் தம்பியான ஜட்டாயுவுக்கு ஜலதர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திச்சுட்டது சம்பாத்திங்கிற கழுகு. ராமாயணத்தில் இதெல்லாம் தான் பார்க்கணும். கழுகு தர்ப்பணம் பண்ணுறேங்கிறது. வாலி 4 திக்கிலையும் சமுத்திரத்தை போய் சந்தியாவந்தனம் பண்ணால் அர்க்கியம் விட்டாங்கிறாருங்க கிருஷ்ணா காண்டத்தில். மாலைய பட்சத்தில் மாலைய தர்ப்பணம் பண்ணணும்னு வாத்தியார் வந்து சொல்ல வேண்டியிருக்கு. அல்லது ஒரு மாதம் வறுப்பு அமாவாசை தர்ப்பணம்னா பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை 6 அறிவு பிடிச்ச மனுஷால் நாம் பண்ணுறதுக்கு மறந்துட்டோம். உடனே இந்த வானர வீரெல்லாம் சம்பாதியை கொண்டு போய் சமுத்திரக்கரையில் கொண்டு விட்டதும் கண்ணும் கண்ணீருமா தன் தம்பிக்கு ஜலதர்ப்பணங்கள்லாம் பண்ணி முடிச்ச உடனே இந்த சம்பாதியை பார்த்து ஆஞ்சநேயர் கேட்டார், அதெல்லாம் சரி, உங்களுடைய ரெக்கை இப்படி பத்துன்னு எரிஞ்சுது, அதை நீங்கள் சொல்லணும். உடனே இப்போ சம்பாதி இந்த கதையை சொன்னார்.
நானும் என் தம்பி ஜட்டாயு ஒரு சமயத்தில் 2 பேரும் யார் அதிவேகமாக பறக்கிறான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி போட்டி வச்சுட்டோம். ரன்னிங் ரேஸுங்கிற மாதிரி ஃப்ளையிங் ரேஸ் வச்சுக்கோங்களேன். 2 பேர் யார் அதிக வேகம் அதிக உயரம் பறக்கிறான்னு பார்த்துட்டே போச்சு. கிட்டத்தட்ட சூரிய மண்டலத்துக்கிட்ட போயாச்சு. அப்போ திடீர்னு எனக்கு ஒரு பயம் வந்தது. என் தம்பி ஜட்டாயு இருக்கானே, அவ்வளவா அவனுக்கு பலம் போராது. சூரிய மண்டலத்துக்கிட்ட வந்துட்டுமே சூரிய ரஷ்மி பட்டு அவன் இருக்க பத்து நெறிஞ்சுடுத்துன்னா அநியாயமாக அவனுக்கு பிராணம் போயிடுமேன்னு நான் என்ன பண்ணினேன், என்னுடைய இறக்கையினால என் தம்பி ஜட்டாயுவை இந்த சூரிய ரஷ்மி படாமல் காப்பாற்றினேன். அவன் பறந்து போயிட்டான். இப்போ இங்கேயோ அப்புறம் அன்னைக்கு இந்த ரெக்கை பத்தின்னு எரிஞ்சு கீழே நான் விழுந்தேன். இந்த இடம்னா நிஷாகர மகரிஷியுடைய ஆசிரமம், அதுக்கு பக்கத்தில் நான் விழுந்தேன். அந்த ரிஷி தன்னுடைய சிஷ்ய வர்க்கங்களுக்கு அப்பப்போது சதுபதேசங்கள்லாம் விடுறத நானும் கேட்டுட்டு இருந்தேன். என் ஜென்மம் அப்படி போயிட்டு இருந்தது. அப்போ அவர்லாம் அந்த ரிஷி என்னை பார்த்துட்டு சொன்னார், உனக்கு கர்மா நீ அனுபவிக்க வேண்டியது, ஆகையினால இங்கே இரு. சாட்சாத் பகவான் ராமபிரானாக மனுலையில அவதரிக்க போறா. இந்த ராமகாரியார்த்தம் வானராள்லாம் வருவா, அவளுக்கு நீ செய்தி சொல்லி வாச்சா கைங்கரியை நீ பண்ணினானா உனக்கு மறுபடியும் ரெக்க முளைச்சு போகும். அப்போ நீ எங்கே வேணா போகலான்னு சொன்னார். அதான் என்னுடைய விற்த்தாந்தம் அப்படின்னு சம்பாதி சொன்ன உடனே ஆஞ்சநேயர் சொன்னார், அந்த ரிஷி சொன்ன ராமகாரியத்துக்காக வந்திருக்கிற வானராங்க தான் எங்களுடைய எஜமானன் சுக்ரீவ மகாராஜா இந்த சக்கரவர்த்தி திருமணான ராமனோடு சிக்கம் பண்ணிட்டு ராமபிரானுடைய பத்தினியான சீதையை ராவணன் அபகரிச்சுன்னு போயிட்டான். இந்த விஷயத்தை தான் உங்களுடைய பிராத்தா ஜட்டாயு சொன்னார். இந்த ராவணன் இருக்கிற இடம் தெரியல, சீதை இருக்கிற இடம் தெரியல. ஒரு திக்கிலையும் வான வீரர்கள் போயிருக்கா. அதில் தெற்கு திக்கில் வந்தவா நாங்கள் சீதையை தேடின்னு வந்துட்டு இருக்கோம்னு சொன்ன உடனே இதை கேட்டு சம்பாதி அப்படின்னு என்ன பண்ணுறார், இப்படி சொல்லிண்டே உங்களுக்கு நான் வாச்சா கைங்கரியம் பட்ட வேலை வந்துடுத்து அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க உடனேயே ரெக்க முளைச்சுடுத்து. உடனே ரெக்க முளைச்சதும் அவர் என்ன பண்ணார், நேர ஒரு மரத்து மேலே போய் உட்கார்ந்தார். உடனே சொன்னார், வான வீரர்களே, இப்போ எனக்கு ஞாபகம் கொடுத்து லங்கையில் சீதையை ராவணன் சிறை வச்சிருக்கான். என்ன பண்ணுறாள்னா, இங்கேருந்து தெரியுறது எனக்கு 100 யோஜனை விஸ்தீரமான சமுத்திரம் தெரியுது. சமுத்திரத்துக்கு எக்கரை லங்கா தெரியுது. அந்த லங்கையில் அசோகவனம்னு ஒரு தோட்டம் தெரியுது. அதில் சிம்ஸ்பா விருட்சம்னு ஒரு மரம் தெரியுது. மரத்தடியில் கண்ணும் கண்ணீருமாக ஒரு பெண்மணி உட்கார்ந்துருக்கிறது என்னால் பார்க்க முடியுது. இது கழுகு பார்வை, அதுக்கு தெரியுது. நீங்கள் போய் மங்களகரமாக வெற்றிகரமாக போய் சீத்தை பார்த்துட்டு வரலாம். ஆனால் ஒன்றும் உங்களை எல்லாராலையும் போக முடியாது. உங்களை யாராலும் ஒருத்தர் வியாபகனாக நீங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சு சீத்தையை பார்த்துட்டு சந்தோஷமாக அவருங்கள்னு சொல்லிட்டு இது பறந்து போயிடுது. அதனால் உடனே பார்த்தா இப்போ சீத்தை இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு, லங்கை இருக்க தெரிஞ்சு போச்சு. எல்லாரும் என்ன சமுத்திரக்கரைக்கு கேட்டா சேர்ந்தா. இப்போ 100 யோஜனை விஸ்தீர்ணம் சமுத்திரம்னு சொல்லிட்டு போயிருக்கான் சம்பாதி. இதை தாண்டி அக்கறைக்கு போகணுமே, இது யார் போகிறது? அப்போ உத்தரம் ஒன்று சொல்கிறான், ஏன்னா இங்கேருந்து போகணும் சமுத்திரம் தாண்டதுன்னா ஜாம்பவான் சொன்னார், யார் யாருக்கு என்ன சக்தி இருக்குது சொல்லுங்க பார்க்கலான்னு. கஜன்னு ஒரு வானரம், கஜன்னா யானை, இது யானை இல்லை, இந்த வானரத்தோட பேர். நான் 10 யோஜனை தூரம் போவேன்னா கவாக்ஷோ யோஜனான்யாக கமிஷ்யமேதி விம்சதிங்கிறார் வால்மீகி.
கவாட்சங்கிறவன் சொன்னால் 20 யோஜனை போவேன்னானா, ஷரபன்கிறவன் சொன்னால் நான் 30 யோஜனை போவேன்னா, ரிஷபன்கிறவன் சொன்னால் நான் 40 யோஜனை போவேன்னா, கந்தமாதனன்கிறவன் சொன்னால் நான் 50 யோஜனை போவேன்னா, மைந்தன்கிறவன் சொன்னால் நான் 60 யோஜனை போவேன்னா, விவிதன் நான் 70 யோஜனை போவேன்னா, சுஷேனங்கிறவன் 80 யோஜனை போனேன்னா. உடனே ஜாம்பவான் சொன்னார், நீங்களாம் சின்ன பிள்ளைகள் இப்படி பேசுகிறீங்களே, எனக்கு வெக்கமாக இருக்குது. நான் அந்த நாளில் எவ்வளவு காரியங்கள்லாம் செஞ்சுருக்கேன் தெரியுமா? அந்த நாளில் பெருமாள் திருவிக்ரமாவதாரம் பண்ணின உடனே 21 தடவை ஜிதம் பகவதா ஜெகத்து தேவா ஸ்வஸ்தானம் ஆயாந்து ஜிதம் பகவதா ஜெகத்து, தேவர்கள்லாம் எல்லா வாவா ஸ்வஸ்தானம் வரலாம், மகாபலி ஜெயிச்சாச்சு. 21 தடவை 14 லோகத்தை சுற்றி வந்தேன், அவ்வளோ பலம் அந்த நாளில் அப்படின்னா. அப்படி என் ஆச்சாரியன் சொல்லுவார், வயசானவாள்லாம் அப்படி தான் சொல்லுவாளாம். வயசானதுக்கு அப்புறம் நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா பால்யத்தில். இந்த திருமங்காழ்வார் பாட்டு ஆச்சரியமாக பாட்டார் சொல்வார். பண்டு காமரமானவாரும் பாவையர் வாயமுதம் உண்டவாரும் வாழ்ந்தவாரும் ஒக்க உரைத்து இருமி தண்டு காலா ஊன்றி ஊன்றி தள்ளி நடவாமுன் பண்டு பாடும் தன் துழாயான் பதறி வணங்குதுமே. திருமங்கேழ்வார் சொல்றார், கிழவாள்லாம் எல்லாம் பண்ணுவாளாம், வாசல் உட்காந்துட்டு இருக்குவான். அப்படி பக்கத்தாத்து இன்னொரு வயசானவர் அவர் வருவார். போது போகணும் 2 பேருக்கும். 2 பேரும் பேச ஆரம்பிப்பாளாம். என்ன சொல்லுவாராம், எனக்கு இப்போ சக்தி இல்லை, அந்த நாளில் எப்படி இருப்பேன் தெரியுமா? பண்டு காமரானவாரும், பால்யத்தில் என்னை பார்த்தா பர்மநாட்டமாக இருப்பேன் சுவாமி, அப்படி இருப்பேன். இப்போன்னா இப்படி போச்சு உடம்பு. பாவையர் வாயுமுதம் உண்டவாரும், எவ்வளோ சுகானுபவம் பண்ணியிருக்கேன் தெரியுமா? வாழ்ந்தவாரும் எவ்வளோ ஐஸ்வர்யம் இருந்தது தெரியுமா? 4 வண்டி சுவாமி, அப்படி சிலங்க கட்டின ரெட்டை மாட்டு வண்டி வச்சுருந்தேன், குதிரை வண்டி வச்சுருந்தேன். ஆற்றுக்கு வரக்கூடியவாள்லாம் அழிச்சு வரத்துக்கு கார் வச்சுருந்தேன், அசலூர் போகிறவாளை கொண்டு போய் விடுறதுக்காக. இப்படியெல்லாம் பாவையர் வாயமுதம் உண்டவாரும் வாழ்ந்தவாரும் அப்படின்னு பேசிகிட்டே இருக்குச்சே ஒக்க உரைத்து இருமி. பேசிகிட்டே இருக்குச்சு இருமல் வந்துடுவான், வயசாகிடுச்சு. அதனால் ஒரு அரை நாள் இரும்பிட்டு மறுபடியும் விட்டு இடத்துலேருந்து மறக்காத தான் சின்ன வயசில் பண்ணத்தெல்லாம் சொல்லிட்டு இருப்பாராம். அது சொல்கிறார் திருமங்காழ்வார். எதுக்காக அதை சொன்னார்னா, அப்படி அந்த வயசாகிறதுக்கு முன்னால் பத்திரிகாசிரம் பாய்வாருங்க. தண்டு காலா ஊன்றி ஊன்றி தள்ளி நடவா முன்னும் வண்டுபாடும் தொண்டுழாயான் வதறி வணங்குதுமே. எவனும் இருக்கச்சியோ போயிட்டு வாங்கன்னு. அதனால் ஜாம்பவான் எப்படி சொன்னார்னா, அந்த நாளில் உங்கள் வயசில் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? எத்தனை காரியம் செய்வேன், இப்போ வயசாகிடுச்சு இப்போவே செய்வேன், என்னால் இப்போ என்னால் முடியாது. உடனே அங்கே தான் சொன்னான், அகமேதத்கமிஷ்யாமி யோஜனானாம் சதம் மகத் நிவர்த்தனே துமே சக்தி சியான்னவேதின நிச்சிதா. இவன் யுவராஜா, சாமானியவன் இல்லை, லீடர். அவன் என்ன சொன்னான்னா, 100 யோஜனை போவேன், ஆனால் போகிற சிரமத்தில் திரும்பி வர முடியுமான்னு தெரியலேன்னா. உடனே ஜாம்பவான் ரொம்ப துக்கப்பட்டார். 100 யோஜனையை தாண்டி திரும்பி வருவேன்னு ஒருத்த கூட தைரியமாக சொல்லலையே, நம்பிக்கையோடு சொல்லலையே. அப்போ உடனே என்ன பண்ணார், அப்போ அங்கே ஆஞ்சநேயனுடைய பிரபாவத்தை அவர் பேச ஆரம்பித்தார். ஏன்னா அந்த வாயு சுத்தனான ஆஞ்சநேயன் இந்த விஷயத்தை பின்னால் உத்தரகாண்டத்தில் 39, 40, 2 சர்க்கத்தில் அகஸ்திய ரிஷி மூலமாக ஆஞ்சநேயனுடைய பிரபாவத்தை ராமபிரான் கேட்டாருங்கிறார் பின்னால் ராமாயணத்தில். ஏன்னா அந்த ஆஞ்சநேயனை பார்த்து சொல்ல ஆரம்பித்தார் இவர். சத்வம் கேசரிண புத்திரா க்ஷேத்ரஜ்ஞோ பீம விக்ரம மாருதஸ்ய ஔரச புத்திரா தேஜசா சாபி தத்சம. எப்படிப்பட்டவன் தெரியுமா? துவம் ஹி வாயுசுதோ வத்ச பலவனே சாபி தத்சம தக்ஷோ விக்ரம சம்பன்னா பக்ஷிராஜ இவாபரா உத்திஷ்ட ஹரிஷார்தூல லங்கயஸ்வஹார்ணவம் பராயி சர்வபூதானாம் ஹனுமன்யா கதிஸ்தவ. ஆஞ்சநேயனை பார்த்து சொல்றார், ஏய் உன்னுடைய பிரபா உனக்கு தெரியாது. என்ன சின்ன குழந்தையா இருக்கிற பொழுது நீ பாலலீலையா போய் சூரியனை பிடிக்க போன தெரியுமா? அப்படிப்பட்டவன் நீ.
எல்லா விதமான பலமும் பராக்கிரமும் உனக்கு உண்டு. அசாத்திய பலம் உனக்கு. பிரம்மாவினாலே வரம் தரப்பட்டவன், அஷ்டதிக் பாலகர்களாலே வரம் தரப்பட்டவன். ஒரு காரணத்தினாலும் உன் சக்தி உனக்கு தெரியல. என்னாச்சுன்னா, சின்ன குழந்தையா இருக்கிற போது போய் சூரியனை போய் பிடிக்கிறதுக்கு போனான் பழம்னு. உன்னை இந்திரன் வஜ்ராயத்தால் அப்படி இந்த தாடையை தட்டி விட்டு அப்படியே மூர்ச்சியாக விழுந்துட்டான் இந்த பிள்ளை. உன்னை அப்பா வாயு ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டார். வாயு காற்று இல்லைன்னா எல்லாம் பிராணம் படும் பொழுதுக்கு எல்லாம் பிரம்மாட்ட போனால் பிரம்மா வந்து ஒரு வரம் கொடுத்தார். யாராலையும் எந்த ஆயுதத்தினாலையும் இந்த ஆஞ்சநேயனுக்கு எந்தவித ஆபத்து வரக்கூடாதுன்னு. பிரம்மாஸ்திரத்துக்கு மாத்திரம் ஒரு முகூர்த்தம் கட்டுப்படுறதா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளோதான். அதனால என்னாச்சுன்னா, இந்த பிள்ளை அங்கே இருக்கிற ரிஷிமண்டலத்தில் போய் அவள் வச்சு சாலைக்கிரமம் சிவலிங்கத்தெல்லாம் போய் தண்ணியில் போட்டு இப்படிலாம் விளையாட ஆரம்பிச்சிட்டு பிரியாவாள்லாம் என்ன பண்ணால், இந்த பிள்ளைக்கு என்ன ஒரு வரமாக வச்சுருந்தாலும் சரி, சாபமாக வச்சுருந்தாலும் சரி, இந்த பிள்ளை இவனுடைய பலத்தை எல்லாம் மறந்துருக்கணும், யாராலும் ஞாபகப்படுத்தினா தான் அவனுக்கு ஞாபகம் வரும்னு. அது இந்த ஞாபகம் எனக்கு தெரியும். உடனே அதுதான் சொல்கிறார். அதுதான் இங்கே கம்பன் சொல்கிறான், பார்க்கலாம். நிதியில் நின்றீர் வாய்மை அமைந்தீர், நினைவாலும் மாதர் நலம் பேணாது வளர்ந்தீர், மறையெல்லாம் ஓதி உணர்ந்தீர், ஊழி கடந்தீர், உலகினும் ஆதி அயன்தானே என யாரும் அறைகின்றீர். நீதியில் நின்றீர் வாய்மையமைந்தீர். நல்ல நீதி தவறாமல் இருந்தவன், வாய்மை பொய்யே பேச மாட்டேன். நினைவாலும் மாதர் நலம் பேணாது வளர்ந்தீர், மறையெல்லாம் ஓதி உணர்ந்தீர். எல்லா வேதங்களையும் கத்துன்று வந்தி. அதனால உன்னால முடியாது கிடையாது. தொம்கி வாயு தோவத்த பவனே சாப்பி தத்தமகான் நான் வால்மீகி. நீ வாயுனுடைய பிள்ளை, அது மாதிரி பறக்கிறதுலையும் தாண்டறதுலையும் உங்க அப்பா மாதிரி ஒரு பராக்கிரம் உள்ளவன். அதனால உத்திஷ்ட ஹரிசார் தூல ரங்கேஷ் மகாரணமம், எழுந்திரு, உன்னால முடியும், உன்னால முடியும், உன்னால முடியும். அதுலேருந்து வந்தா உன்னால முடியும் தம்பிங்கிறதுலாம் பார்த்தார். உடனே ஆஞ்சநேயர் அவருக்கு ஞாபகப்படுத்தணும், பலம் வந்துடுத்து. உடனே தன்னுடைய சரீரத்தை பிரிச்சு பண்ணிட்டார். மேலே 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 வளர ஆரம்பிச்சிட்டார். நல்ல ஒரு பெரிய உருவத்தை எடுத்துட்டு மகேந்திர மலை மேலே நிற்கிறார். சமுத்திரத்தை தாண்டணும். சமுத்திரத்தை தாண்டத்துக்கு தயாராக நின்னாச்சுப்பார். அந்த வேளையில் அவர் என்ன பண்ணார்னார், வால்மீகி ஆச்சரியமாக ஒரு விஷயம் சொல்கிறார். வால்மீகி ராமாயணத்தில் எல்லாமே இருக்குது. இங்கே பார்த்தா அவர் அதுவும் இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டடிக்கு இன்றைக்கி அத்தனை விஷயங்கள் சொல்லலாம். அது சீனியாரிட்டி பற்றி சொல்கிறார், புரோட்டோகாலை பற்றி சொல்கிறார். இங்கே ஒரு காரியத்துவத்தை சாதிக்கணும்னா அவன் எப்படி அவனுக்கு தீர்க்க தரிசனம் இருக்கிறவன் எப்படி முன்னால் யோஜனை பண்ணி ஒரு காரியத்தை பண்ணணுங்கிறத காண்பிக்கிறாங்கிறார். என்ன பண்ணாரா, தன்னுடைய சரீரத்தை பெருசு பண்ணிட்டு மனசால் ஒரு தடவை ஒரு ரிஹர்சல் பண்ணிட்டாராம். என்னென்னா, இங்கேருந்து லங்கைக்கு போகிறதுனா எப்படி போகிறது, அப்படி போனால் யார் கண்ணிலையும் விடாமல் லங்கைக்குள்ளே எப்படி நுழையிறது, அப்படி லங்கையில் நுழைஞ்சால் யார் கண்ணிலையும் விடாமல் சீத்தை இருக்கிற இடத்துக்கு எப்படி போகிறது, அப்படி போனால் சீதைக்கு யாருக்கும் புரியாமல் எப்படி பேசுறது, அப்படி பேசினாலும் சீதைக்கு நம்பிக்கை எப்படி ஏற்படுத்துறது, மீண்டும் யாகமத்து இல்லாமல் எப்படி திரும்பி வருது, திரு மனசால ஒரு தரம் பண்ணி முடிச்சார் வால்மீகி. சவேகவான் வேக சமாஹிதாத்மா ஹரிப்ரவீர பரவீரஹந்தா சவேகவான் வேக சமாஹிதாத்மா ஹரிப்ரவீர பரவீரஹந்தா மனசமாதாய மகானுபாவாம் ஜகாமலங்காம் மனசா மனஸ்வீஹி ஜகாமலங்காம் மனசா மனஸ்வீஹி. ஜகாமலங்காம் மனசா மனஸ்வின்னு மானசீகமாக லங்கைக்கு போயிட்டு வந்தார் என்று கிஷ்கிந்தா காண்டத்தை ஆச்சரியமாக ஒரு தூத்த லட்சணம் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்கான் ஆஞ்சநேயன் என்ற அதை உணர்த்துவதற்காக வால்மீகி அழகாக கிஷ்கிந்தா காண்டத்தை நிறைவு செய்கின்றார். நாமும் கிஷ்கிந்தா காண்டத்தை முடிக்கின்றோம். தொடர்ந்து ஆஞ்சநேயுடைய பிரபாவத்தை விளக்க வந்த சுந்தரகாண்டத்தை அனுபவிக்கலாம். கவிதார்க்கு சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமः.
मंगलम कौशलेन्द्राय मगनी गुणाब्धये चक्रवर्ती तनूजाय सार्वभौमाय मंगलम विस्मादेव मया सर्वं शास्त्रमग्राह्यनान्यतः तस्मै वेंकटनाथाय मम नाथाय मंगलम कावेरी वर्धदां काले काले वर्षवासवा श्रीरंगनाथो जयतु श्रीरंगश्रीचवर्धदां स्वस्ति प्रजाभ्य परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीमहीषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु।